அகரத்தின் அன்பு வணக்கங்கள். 2 கழுகுகள் தினமும் கழுக்குன்றம் மலைக்கு காலை 11 மணிக்கு வந்து பண்டாரம் அளிக்கும் சர்க்கரை பொங்கலை உண்ணும் அதிசயம். 2 கழுகுகள் காலையில் காசியில் இருக்கும். அதே கழுகுகள் மத்தியானம் கழுக்குன்றத்திலும் இரவு ராமேஸ்வரத்திலும் தங்களுடைய பொழுதை கழிக்கும் மர்மம். 12 ஆண்டுகளுக்கு ஒருமுறை இடி விழுந்து சிவனை வணங்கும் இந்திரன். இப்படி பல புகழ்மிக்க ஒரு தலம்தான் திருக்கழுக்குன்றம் வேதகிரீஸ்வரர் தலம். இந்த வீடியோவில் இத்தலம் உருவான வரலாற்றையும் இக்கோவிலுடைய அதிசயங்களையும் தான் நாம் பார்த்து இருக்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டத்தில் திருக்கழுக்குன்றம் வட்டத்தில் அமைந்துள்ள கோவில்தான் வேதகிரீஸ்வரர் திருக்கோயில். கழுகு வழிபட்டதால் வழிபடுகின்றதால் இத்தலத்திற்கு திருக்கழுக்குன்றம் என பெயர் வந்தது. அதாவது பூசா விருந்தா என்கின்ற 2 முனிவர்கள் சரூப பதவி வேண்டி தவம் செய்தனர். இறைவன் தோன்றி சாயுஜ்ய பதவி தந்து இப்பதவியில் சில காலம் இருங்கள், பிறகு சாயுஜ்யம் தருகிறோம் என்றார். அதை ஏற்க மறுத்த முனிவர்களை கழுகாக மாறக்கடவுது என்ற சாபத்தை கொடுத்தார் இறைவன். கழுகுகளாக பிறந்து சம்பு ஆதி எனும் பெயருடன் மலை கோயிலை வலம் வந்து தாங்களே உண்டாக்கிய பட்சி தீர்த்தம் அருகில் உள்ள பாறையில் நாள்தோறும் அமுதுண்டு இறைவனை வழிபடுகின்றன. இவ்வாறாக கழுகுகளுக்கு அமுது கொடுக்கும் செயலானது 1000 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்று வருவதாக கூறுகின்றனர். சுரகுரு மகாராஜாவிற்கு சுவாமி இத்தலத்தில் காட்சி தந்ததாகவும், எனவே அவரே இக்கோயில் அமைய காரணமாக இருந்துள்ளார் என்று கோயிலின் வரலாறு சொல்லப்படுகின்றது. இக்கோயிலில் உள்ள சிவபெருமானை வணங்கினால் முக்தி கிடைக்கும் என்றும் சொல்லப்படுகிறது. மேலும் இக்கோயிலில் மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் 48 நாட்கள் இங்கிருக்கும் சங்கு தீர்த்தத்தில் குளித்தால் அவர்கள் முழுமையாக குணமடைகிறார்கள் என்று பக்தர்கள் முழுமையாக நம்புகின்றனர். குறிப்பாக 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை இந்திரன் இங்குள்ள சிவனை இடியின் மூலமாக பூஜை செய்து வணங்குகின்றான். அதாவது இங்குள்ள மலை மீது உள்ள கருவறை கோபுர கலசத்தின் அருகில் உள்ள துவாரத்தின் வழியாக இடி விழுந்து சிவலிங்கத்தை சுற்றி பரவி பாய்ந்து விடுகிறது. மறுநாள் கருவறையை திறக்கும்போது இதன் காரணமாக தாங்க முடியாத வெப்பம் இருக்குமாம். இக்கோவில் சுமார் 1400 ஆண்டுகள் தொன்மை வாய்ந்தது. இக்கோயில் 1ஆம் மகேந்திரவர்ம பல்லவன் கட்டிய குடைக்கூலி கோயிலாகும். மேலும் இது போன்ற ஆன்மீக தகவல்கள், கோயில் வரலாறுகள் போன்றவற்றை தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.